வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தேவதைகள் குடில் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். 300 நோயை விரட்டும் முருங்கை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. முருங்கை இலை, அதாச்சும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாச்சும் நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை இலை அந்த கீரையை நீங்கள் நிழல்லே வீட்டில் உலர்த்தி காய வச்சு ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் அதை பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இல்லாத சத்துக்கள் அப்படின்னே கிடையாது. ஏன்னா டெய்லி முருங்கைக்கீரை கிடைக்கும் அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி உலர்த்தி காய வச்சு பொடியாக்கி இது நீங்கள் டெய்லி காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடம்புல தேவையான சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்க போனால் இதில் இல்லாத சத்துக்களே இல்லை. அதாச்சும் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ கேரட்டை விட இதில் 4 மடங்கு அதிகமாக இருக்குது. பாலில் இருக்கிற கால்சியமை விட இதில் 7 மடங்கு அதிகம். அதே மாதிரி விட்டமின் சி, ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற விட்டமின் சியை விட இதில் 7 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் வாழைப்பழத்தை விட இதில் 3 மடங்கு அதிகம். அதே மாதிரி தயிரில் இருக்கிற புரோட்டீன் 2 மடங்கு தயிரை விட இதில் அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து மற்ற கீரைகள் எல்லாம் விட முருங்கைக்கீரையில் தான் அதிகமாக இருக்குது. இது ஒரு கீரைன்னு சொல்கிறத விட நம்ம இது ஒரு மூலிகை, அதாச்சும் மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கொண்ட ஒரு அற்புதமான கீரை தான் முருங்கைக்கீரை. இது நிறைய இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல மரங்களே இருக்கும். நீங்கள் கேட்கும்போது ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. செலவு கம்மி, ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் ஏறாலும். வெளிநாட்டில்னா பார்த்தீங்கன்னா இப்போ இது மாத்திரை, அதாவது கேப்சூல்ஸாகவே வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம இதை பயன்படுத்தாமல் இது ஒரு சாதாரண விஷயமாக நினைக்கிறோம். ஸோ நீங்களும் கீரை கிடைக்கும்போது செஞ்சு நீங்கள் பொரியல், கூட்டு, சாம்பார், கேழ்வரகு அடை போட்டு செய்யலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம். அதை தவிர்த்து இந்த மாதிரி நீங்கள் பொடிகளாகவும் செஞ்சு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இரும்பு சத்து பார்த்தீங்களா இல்லை அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் ஹேரும் தான். கூந்தலும் நம்ம தோல் பராமரிப்புக்கு தான் ரொம்ப நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம். முடி வளர்ச்சிக்கும் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த பொடி டெய்லியுமே யூஸ் பண்ணி பாருங்கள். வெந்நீரில் கலந்து குடிக்கணும். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக வேணால் தேனும் கலந்துக்கலாம். நான் வெறும் வெந்நீரில் கலந்து தான் குடிப்பேன். சால்ட்டு கூட சேர்த்துக்க மாட்டேன். ஈமோக்ளோஃபின் குறைவாக இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். இதை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஈமோக்ளோஃபின் லெவல் நல்லாவே அதிகரிக்கும். ரத்த சோகை வராமலும் தடுக்கும். அலர்ஜி, ஆஸ்துமா வராமலும் இது தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான். வெயிட்லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நீர்க்கட்டிக்கு, லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடாய் பிரச்சனை, தைராய்டுக்கு, இது எல்லாத்துக்குமே முருங்கை இலை பொடி உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற லேடிஸ் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே முருங்கை இலை பொடி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு முக்கியமாக ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி, அப்புறம் மாதவிடாய் சரியாக வராமல் இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுக்கப்புறம் எடை அதிகமாக இருக்கிறது. இது 3 தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு. இந்த முருங்கை இலை பொடி நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த 3 பிரச்சனையுமே சரியாகும். தைராய்டும் கண்ட்ரோலுக்கு வரதுனால கன்ஃபார்மாக உங்களுக்கு பேபி கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற லேடிஸ் கண்டிப்பாக இந்த பொடியை நீங்களும் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். முருங்கை இலை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது நீங்கள் அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு ஃபேன் காற்றுலேயே நீங்கள் ஒரு ஓரமாக வச்சு ஒரு 4 நாள், வெயில் மட்டும் வைக்கவே கூடாது. வெயிலில் நீங்கள் வச்சிங்கன்னா சத்துக்கள் எல்லாமே போயிடும். சருகு மாதிரி காஞ்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வெதுவெதுப்பாக எடுத்து அதில் இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி இல்லைனா 1/4 ஸ்பூன் அளவு கலந்து நீங்கள் வடிகட்டி குடிச்சிடணும். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் தேன் கூட கலந்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தும் குடிக்கலாம். அப்படி காலையில் குடிக்க முடியாதவங்க ஒரு 11 மணிக்கு நீங்கள் குடிங்க. இது சுவை அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கால்சியம் இதில் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு முட்டி வலி பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்களும் இனிமேல் முருங்கை இலை பார்த்தா விடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி ரெசிபிஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பவுடரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எதனா நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. தேவதைகள் குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.